அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஆல்ரெடி பேப்பரை வச்சு கிளாத்தில் கட் பண்ணியிருந்தோம் பாருங்க. இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், டாட் பிடிக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டில் எண்டில் வந்து 2 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல மடித்து தைக்கிறதுக்கு, அதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த சைடில் வர்றதுக்கும் நம்ம வந்து அந்த லைன்ஸ் கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல ஹர்காத் பண்ணிக்கிறோம். ஹர்காத்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அடையாளம் வைக்கிறதுக்காக சின்னதாக அந்த கிளாத்தில் கட் பண்ணி விடுறது, அதுக்கு பேர் தான் ஹர்காத் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் மடித்து தைக்கணுங்கிறத வந்து நம்ம அளவு பண்ணியிருந்தோம்ல, அந்த ஈக்குவலுக்கு நம்ம இப்போ வந்து பேக் சைடில் ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைக்கிறோம். இது வந்து பேக் சைடு ப்ளவுஸ் ஸ்டிச்சு. அடுத்தது அதை தைச்சிட்டதுக்கப்புறம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஷோல்டரை ஈவனாக எடுத்து நம்ம நல்லா மடித்து விட்டுட்டோம்னா சென்டர் வருதில்ல, அந்த லைன்ஸில் இருந்து இப்போ எடுத்து கைடில் ஒரு கைடு வச்சுக்கோங்க. அளவு லென்த்தில் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ஏ போடுவோம் இல்லையா கிராஸா, அந்த மாதிரி கொண்டு போய் லாஸ்ட் எஜ்ஜில் வந்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் முடிச்சு போடுற மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சைடும் 4 இன்ச்சு ஓகேவா போட்டு பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க பேக் சைடு. ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஓகே, பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை பிரிக்கிறோம். ப்ளவுஸை வந்து 2 கிளாத் இருக்கு இல்லையா, அதை பிரித்து ஈக்குவலாக இருக்கான்னு இப்படி நெக் சைடை பார்த்துட்டு அதை வந்து ராங் சைடில் வந்து கிராஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பீஸ் தாங்க. ஏன்னா நம்ம தனித்தனி இதாக இருக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு இதை தைச்சிட்டு நம்ம அடுத்த அதே மாதிரியே தைச்சிருவோம், அப்புறம் பிரிக்க வைக்க இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், அதுக்காக தான் உங்களை ராங் இது போட சொல்கிறேன். அதை பார்த்துட்டு கணக்காக நீங்கள் எடுத்து தைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சும் லென்த்து வந்து 3 இன்ச்சும் ஓகேவா? அதே மாதிரி தான் ஏ லைன் எப்படி போடுவோமோ அந்த கிராசிங்கில் தான் கொண்டுட்டு போகணும். இப்போ கீழ் டாட் முடிச்சாச்சு. இப்போ சைடில் ஹூக் போடுவோம் இல்லையா, அந்த சைடில் ஒரு டாட் வரும் பாருங்க, அதுதான் இது. அதையும் ஈக்குவலாக நம்ம எடுத்துட்டு பாருங்க, ஒரு கைடுக்கு தான் அளவு எடுத்திருக்கு. அதே மாதிரி ஏ லைன் மாதிரி இது வந்து 2 இன்ச்சு எடுக்கணும். ஈக்குவலாக மடித்து 2 இன்ச்சு எடுத்து அந்த கைடில் 1 சைடுக்கு வர்ற அளவு மாதிரி எடுத்து கிராஸாக எண்ட் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? இப்போ 2 டாட் முடிச்சாச்சு. இப்போ அந்த 2 டாட்டையும் ஈவன் பண்ணுறப்போ நம்மளுக்கு இதை சைடாக ஒரு இது வருது பாருங்க. நீங்கள் செய்கிற மடித்து பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே சைடில் வந்து ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு கிளாத் போகும். அதை நம்ம எடுத்து அதிலிருந்து 3.5 இன்ச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? 3.5 இன்ச்சை நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ வந்து பாருங்க, மெஷர் வந்து அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்காண்டு தான் செக் பண்ணுறதுக்கு 3.5 இன்ச்சு எடுத்து நீங்கள் இது போடுறீங்க, தைக்கிறீங்க. இப்போ இந்த 3.5 இன்ச்சு தைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஆர்ம் ஹோல் சைட்ல இருந்து வருது பாருங்க, அந்த டாட். ஓகேவா? இப்போ இது 3 டாட்டும் முடிஞ்சிருச்சுங்க பாருங்க. கப் சைஸு இது வந்துருச்சு, 3 டாட் தான். ஓகே, ஃப்ரண்ட் போர்ஷனையும் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் பார்ப்போம் பாருங்க. பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்லேயும் அதே மெத்தடு தான். அதை எடுத்துட்டு கீழே வந்து லாஸ்ட் எண்டில் வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்லீவ் இதுவும் முடிஞ்சிருச்சு. என்னடா இது ரொம்ப ஸ்லோவாக சொல்லித்தராங்கன்னு நினைக்க வேணாம். ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் உங்களுக்கு வந்து மெமரியில் நிற்கணும், புரிஞ்சு நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியணுங்கிறதுனால தான் ரொம்ப ஸ்லோவாகவே ஒரு ப்ளவுஸு இவ்வளோ நேரத்துக்கு போகுது. ஓகேவா? இன்னைய கிளாஸில் வந்து வெறும் டாட் பிடிக்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பட்டி வைக்கிறதும் ப்ளவுஸ் சைட் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.